Hello everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற லெசன் 6ஆம் வகுப்பு சமூகவியல்ல டேர்ம் 2ல இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு செகண்ட் லெசன் கொடுத்திருப்பாங்க. குடிமியல் டாபிக்ல பாலிட்டி ரிலேட்டடா. ஸோ இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதை ஒரே டேக்ல நம்ம கிளாஸ் பார்த்தரலாம். கொஞ்சம் லென்த்தியஸ்டா இருந்தாலும் முழுமையா பாருங்க. இது ஒரு ஷார்ட் லெசன்ஸ் தான். ஷார்ட் லெசன் அண்ட் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸா என்ன பார்த்துருப்போம், 10th லெசன்ல ஒன்று பார்த்துருப்போம்ல, அதுலேயுமே இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்த்துருப்போம். அதில் இல்லாத சில டேட்டா மட்டும் இதில் இருக்கும். ஒரு 4-5 டேட்டா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லெசன் வளம் தான் இருக்கும். அந்த டேட்டா பார்த்துக்கிட்டா போதும். இதில் இருக்கிறது ஒவ்வொரு லைனுலாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த லெசனில் நடந்துட்டு இருக்க உரையாடல் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு டேர்ம் வந்திருக்கு. குடியரசு தினம் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ குடியரசு தினம் அப்படின்னு நம்ம வரக்குள்ள நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, நமது அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. இது ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா நவம்பர் 26, 1949. ஓகேங்களா? அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த டேட். அண்ட் மக்களுக்கு நடைமுறைக்கு வந்தது 1950 ஜான் 26. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிபப்ளிக் டேன்னு சொல்றோம். அண்ட் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா தான் நமக்கு முக்கியம். இதுல நம்ம இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்ததுன்றதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை பூர்ண ஸ்வராஜ் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அப்ப 1929ல ஒரு பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு தீம் அது விரிவடைஞ்சு வந்திருக்கு. இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1930ல முதன் முதலா ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது முழு சுயராஜ்யம், இந்தியர்களே நம்மளே ரூல் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த தீம், வெள்ளையர்கள்லாம் வெளியேறிடணும் அப்படின்னு. அதற்காக தொடங்கப்பட்டதான் ஜனவரி 26 டேவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணி நம்மளோட ரிபப்ளிக் டேவை நம்ம கொண்டாடி இருக்கோம். அண்ட் இதற்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் டேட், நம்ம இந்தியா ரிபப்ளிக்ன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல, குடியரசு, இது எல்லாத்துக்குமே நம்ம பேசிக் பாலிட்டிக் கிளாஸ்ல பார்த்துருப்போம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க அந்த டேஸ் மட்டும் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா உங்களால ஒரு ரஃப் நோட்ல, அதாவது ரஃபா எழுத முடிஞ்சா கூட சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மி டேட்டா தான் இதுல இருக்கும். பட் நமக்கு அதுல இல்லாத 10th இல்லாத ஒரு சில டேட்டா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த தீம் நமக்கு முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அப்ப நம்ம நாட்டுல சுப்ரீமா இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லணும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அடுத்து இந்த பிக்சருக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்ல, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இந்திய அரசியல் நிர்ணய குழு இல்ல நிர்ணய மன்றம் 389 பேர் கொண்ட குழு இருக்காங்க. இவங்க தான் நமக்கு இந்திய அரசியலமைப்பு புக்கு எழுதுறதுக்கு உருவாக்கப்பட்ட இந்த குழு. இதை உருவாக்கினவங்க யாரு, அந்த கேபினெட் மிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க உருவாக்கப்பட்டது எந்த டேட்ல சொல்லியிருக்காங்க, 1946 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதுல முக்கியமான நோட்டபிள் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்க எல்லாருமே இந்த அமைப்புல இருந்திருக்காங்க. அண்ட் இந்த அரசியல் நிர்ணய சபையில பெண்கள் எத்தனை பேர் பங்கேற்றி இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா 15 பேர் பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையோட பெண்களோட பார்ட்டிசிபேஷன் 15 மெம்பர்ஸ். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம், டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு. இந்த கமிட்டி மேஜர் கமிட்டி. அண்ட் இவங்களில் 7 பேர் கொண்ட குழு நம்ம சொல்கிறோம். அந்த 7 பேர் கொண்ட குழுவில் வரைவு குழுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார், அம்பேத்கர். இந்த டேட்டா நமக்கு தெரியணும்.
அண்டு இந்த குழுக்கும் சரி அரசியல் நிர்ணய சபைக்கும் பொதுவாகவே ஆலோசகரை நியமனம் செஞ்சிருக்காங்க BN ராவ். இங்க 15 மெம்பர் வந்து விமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. வரைவுக்குழுவோட தலைவர் அம்பேத்கர் அண்ட் ஆலோசகரை BN ராவ் நியமனம் செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம்னு நம்ம பார்த்தோம்னா என்ன சொன்னோம், December 9, 1946 அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து தொடங்கியிருக்கும். அப்போலேருந்து நமக்கு தேவையான அந்த சட்டத்தை கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம 10th பார்த்த ஒரு லைன் இங்கே டூ யூ நோல பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அண்ட் இதுல அந்த குழு அரசியல் நிர்ணய சபை வந்து தோராயமா ஒரு 60 நாடுகள்ல இருக்க அரசியலமைப்பு சட்டங்களை வந்து வாசிச்சு நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதனுடைய மாதிரியா. அதுல இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இது எல்லாமே வந்துட்டு ஆஸ்திரேலியால இருந்து கூட எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நோட்டபிள் கண்ட்ரிஸா இருக்கு. அண்ட் அடுத்து பாருங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சுமார் 2000 திருத்தங்களை நம்ம 2453ன்னு டேட்டா பார்த்துப்போம் 10th. அண்ட் அடுத்து பாருங்க, இது எடுத்துக்கொண்ட கால அளவு, இந்த அரசியலமைப்பு முழுமையா சட்டம் வந்து தயாராகிறதுக்கு 2 years 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து டைம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த அரசியலமைப்பு எப்ப ஃபுல்லா ஃபார்ம் ஆகி அந்த சபையை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா 1949 November 26. அடுத்து கீழே ஒரு டேட்டா இருக்கு. அண்ட் அதுல அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வந்து அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நாள் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்ட நாளாக ஒவ்வொரு இயர்ஸும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்ப November 26 தான் அந்த சட்ட நாள், அரசியலமைப்பு சட்ட நாள்னு நம்ம சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன் டே நம்ம சொல்றோம். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதுல முகவுரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம என்ன சொன்னோம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்துட்டு மெயின் திங்கா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதெல்லாம் அதற்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அடுத்து இங்க ஒரு பேராகிராஃப் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்தியா வந்து எந்த மாதிரியான கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றோம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நாடாளுமன்ற ஆட்சி முறை. பொதுவாகவே அதிபர் முறை ஆட்சி அண்ட் நாடாளுமன்ற முறை ஆட்சின்னு இருக்கும். அதிபர் முறை அமெரிக்காலெல்லாம் யூஸ் பண்றாங்க. பிரிட்டன் தான் வந்துட்டு இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்த பாராளுமன்ற ஆட்சி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதன்படி பார்த்தா இந்தியா வந்து பிரிட்டன்ல இருந்து அந்த நாடாளுமன்ற ஆட்சி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நமக்கு பாலிட்டிக்கு அண்டு இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைல் பண்ணி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ ஆரம்ப இதில் நம்ம சிலபஸ் ஓரியன்ட் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம்ல, அதில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த பேசிக் பாலிட்டி கிளாஸ்னு கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கும். 360 டிகிரியில் நம்ம என்ன தீமில் படிக்கணும்னு அதை படிச்சுட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடுத்தடுத்து படிக்கிறோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக வாட் இஸ் வாட்னு நம்ம படிச்சிடலாம். அடுத்து இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. 6 அடிப்படை உரிமைகள் இருக்குமா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்ப்பு பெறும் உரிமை, ஆர்டிகல் 32 ஃபைனல் 1 அதை பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம அடுத்து இங்கேயே வந்து ஜென்ரலாக டிபிஎஸ்பினா என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தாச்சு. வயது வந்து ஒரு வாக்குரிமைனா நம்ம என்ன சொல்றோம், 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். ஸோ 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. அதான் வயது வந்து ஒரு வாக்குரிமைன்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு பார்த்தாலும் அதுல இருக்க அந்த 7 மெம்பர்ஸ் யாருன்னு பாருங்க. டாக்டர் BR அம்பேத்கர், என் கோபாலசுவாமி ஐயங்கர்னு இருக்கும். இங்க கோபாலசுவாமின்னு கொடுத்துருக்காங்க. KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவ் ராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். டோட்டலா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல தலைவர்னு நம்ம பார்த்தோம்னா டாக்டர் BR அம்பேத்கரை பார்த்திருப்போம். அடுத்து இங்க பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அரசியலமைப்பு உருவானப்போ 395 ஆர்டிக்கல், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. ஆனால் தற்போது 448 ஆர்டிக்கல் அண்ட் 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்கு. இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து இது வரைக்கும் எத்தனை டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக டேட்டா கொடுத்துருக்காங்க.
இதுல நம்ம பார்த்தோம்னா 106 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும், 105ல. லேட்டஸ்டா 2023ல ரிசர்வேஷன் ரிலேட்டடா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 106 அமெண்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. நம்ம பார்த்தோமா, நம்ம புக்கு வந்து பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா அப்படின்ற ஒரு பர்சன் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம புக்கு வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கிறத என்ன பண்ணியிருக்கோம், ஹீலியம் வாயு கொண்டு அதை வந்து பாதுகாத்து வருகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்துருக்க அந்த குட்டி குட்டி டேட்டாஸ் மட்டும் ரிவைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல அது புக்கில் அன்லைன் மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் சிம்பிளாக எழுதிக்கோங்க ஒரு ஷார்ட் பேப்பர்லையோ ஸ்டிக்கி நோட்லையோ. ஏன்னா 6th 7thலலாம் அந்தளவுக்கு டேட்டா இருக்காது. ஆனால் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக இருக்கும். ஒரு சில டேட்டாலாம் நமக்கு 10th 11th 12thல கொடுக்காததெல்லாம் 6thலலாம் இருக்கும். இப்போ பாருங்க, இதில் அந்த 15 மெம்பர் ஆகட்டும். அடுத்து இன்னொரு டேட்டா 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு குழு மொத்தமாகவே அந்த புக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்காக 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஜனவரி 26 குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது, கரெக்ட். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு யார் சொல்றோம், டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து முகவுரை வந்து என்னென்ன சொல்லுது, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் அதோட கொள்கைகளை வலியுறுத்துறாங்க. இந்தியா வந்து ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடுன்னு நம்ம சொல்றோம். இதை முகவுரையிலேயே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம், அந்த இறையாண்மை மிக்க நாடு. நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது. இதெல்லாம் பார்லிமெண்ட் ரிலேட்டடா இருக்கு. அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, இதெல்லாம் ஜென்ரலா இருக்கு. வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயது அடைந்தவர்கள் வாக்களிப்பது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவைஸ்க்காக என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இப்போ ஆன்சர் பண்ணலாமா புக் பேக் கொஸ்டினுக்கு. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன, அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. இதுதான் வந்து அரசியலமைப்பு தினம்னு நம்ம பார்த்துருப்போமா. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது, 1949. இந்த நவம்பர் 26 1949 தான் அரசியல் நிர்ணய சபை வந்து அந்த புக் ஓகே இதுதான் நம்ம தயாரிச்ச புக் எல்லாரும் ஓகே சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அது அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் நெடில் இ தான் ஆன்சர். இங்க குறில் நவம்பர் 26, இங்க 1949. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் திருத்தங்கள் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இங்க ஆப்ஷனே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆப்ஷன் என்ன, அது 106 இருந்தா அதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இது அடிப்படை உரிமை அல்ல. கீழே கொடுத்திருக்கிறது எது அடிப்படை உரிமை அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமை அல்லன்றது சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, ஓட்டுரிமை, கல்வி பெறும் உரிமை. இதுல ஓட்டுரிமை தான் அடிப்படை உரிமை கிடையாது. இது ஒரு சட்டப்பூர்வ உரிமை, பொலிட்டிக்கல் ரைட். இந்த மற்ற 3 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா. அடுத்து இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அடுத்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். கோடிட்ட இடங்கள் கொடுத்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நம்ம சொல்லுவோமா, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இந்த புக்கில் நம்ம பார்க்கல. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தான் நம்ம டிசம்பர் 11 1946 அரசியல் நிர்ணய சபையோட தலைவரா நிரந்தரமா தேர்ந்தெடுத்திருப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 2வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு யார் சொல்றோம், டாக்டர் B.R. அம்பேத்கரை சொல்றோம். டாக்டர் B.R. அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லலாம். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும். நம்ம உச்ச நீதிமன்றம் அவங்க தானே வந்துட்டு நம்ம அதாவது சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம எல்லா உரிமைகளையும் பாதுகாக்கிறாங்க, உறுதி செய்யறாங்க. அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், உச்ச நீதிமன்றம் சொல்லலாம். அடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்ப சொல்றோம், Jan 26, 1950. இந்த டேட்டா ஓகேவா.
அடுத்து மேட்ச் இட் பார்க்கலாம். ஓகே, சுதந்திர தினம் நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? ஆகஸ்ட் 15. அடுத்து குடியரசு தினம் ஜனவரி 26. அடுத்து இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போ சொல்கிறோம்? நவம்பர் 26. அப்போ ரிமைனிங் இருக்கிறது அனைவருக்கும் கல்வி உரிமைன்றது நமக்கு எப்போ கிடைச்சிருக்கு? அமெண்ட்மெண்ட்டில் 4 ஏப்ரல் 1 அதன்படி பார்த்தா 4 வருது. அப்போ முதல்ல வர்றது நமக்கு என்னது? ஆகஸ்ட் 15. அப்போது ஆகஸ்ட் 15, இரண்டாவது இங்கே ஜான் 26. அதன்படி பார்த்தோன்னா நெடில் தான் ஆன்சர். அடுத்து இதுவும் பார்த்தலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1946 உருவாக்கப்பட்டு அந்த டிசம்பர் 9 அந்த டேட்ல என்ன பண்ணியிருப்பாங்க? மீட்டிங்கே அட்டன் பண்ணியிருப்பாங்க. 1946 உருவாக்கப்பட்டது. அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946. அடுத்து இதுக்கான தற்காலிக தலைவராக யார் இருந்திருப்பா? சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பாங்க. அதுக்கு அப்புறமா தான் ராஜேந்திர பிரசாத் 11 டிசம்பர்ல என்ன பண்ணியிருப்பாங்க? எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நடந்திருக்கும். அடுத்து வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டி கேட்குறாங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற எத்தனை பெண் உறுப்பினர்கள்? 15 பெண் உறுப்பினர்கள். அடுத்து அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் எப்போது முடிவடைந்தது? அண்ட் நம்ம பார்த்தோன்னா அந்த ஃபைனல் டே இருக்குல்ல, நவம்பர் 26, 1949. இதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ ஓகே, இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேற ஒரு லெசனில் நம்ம பார்க்கலாம். நன்றி.